நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனிமக்கல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொண்டு போகும். நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சொன்ன மாதிரியே லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாகவே இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் ஒவ்வொரு T20 ப்ரிவியூ பண்ணணும்னு சொன்னோம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஆக்ஷன் ஸ்பெஷல், அதாவது IPL ஆக்ஷன் 2026 இன்னும் 1 வீக்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லா டீம்ஸோட ப்ரிவியூ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது பற்றி மாற்றி தான் கண்டென்ட் வரும்னு சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் T20 பார்த்தீங்கன்னா கட்டக்ல இந்தியன் டீம் காம்பரன்ஸில் 102 ரன்ஸ்ல ஜெயிச்சாங்க. ஸோ அதனால சீரிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்தியன் டீம் லீடிங்ல இருக்காங்க. இது 5 மேட்ச் T20 சீரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. செகண்ட் மேட்ச் இன்னைக்கு முல்லன்பூர்ல 7:15 நடக்க போகுது. அந்த மேட்சோட ப்ரிவியூ வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். பார்க்காதவங்க மறக்காம இந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு நடக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா IPL ஆக்ஷன் கலவரமா போகுது. பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 5 or 6 டேஸ் தான் இருக்கு. ஏன்னா டியூஸ்டே ஆக்ஷன். அதனால யார் எங்க போவா, KKR CSK ஹையஸ்ட் பர்ஸோட யாரை வாங்க போறாங்க, ஆக்ஷன்ல யார் அன்சால்ட் ஆக போறாங்க, ஆக்ஷன்ல என்ன நடக்க போகுது. ஸோ இந்த டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா IPL ஆக்ஷன் 2026 ஸ்பெஷல் கிட்டத்தட்ட 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு 2 டீம் கவர் பண்ணி போட்டேன். செகண்ட் வீடியோ 2 டீம் கவர் பண்ணி போட்டேன். ஸோ ஓவரால் 5 வீடியோ உங்களுக்கு வரும். 5 வீடியோல 10 டீம்ஸ் கவர் ஆகிடும். ஒவ்வொரு வீடியோ 2 டீமோட ஆக்ஷன் பிளான்ஸ் வந்து ஷார்ட் டேஸ் பற்றி தான் பார்க்கணும். ஆக்ஷன்ல அவங்க யாரை வாங்கலாம், அவங்களுக்கு எவ்வளவு பர்ஸ் இருக்கு, இந்தியன் ஸ்லாட்ஸ் ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் எவ்வளவு வாங்கலாம், எந்த இந்தியன் பேர் எந்த ஓவர்சீஸ் பேர் டார்கெட் பண்ணலாம், டீம்ஸ்ல என்ன ஹோல்ட் இருக்கு, ஆக்ஷன்ல என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், எவ்வளவு ரேட் வரைக்கும் போகலாம். ஸோ அது மாதிரி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வீடியோல. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட IPL ஆக்ஷன் 2026 வந்து 5 பார்ட்டா உங்களுக்கு வீடியோ வரும். அதுல 2 பார்ட் முடிச்சிட்டா. ஸோ 4 டீம் நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட், அதாவது பார்ட் 3 வந்து அடுத்த 2 டீம் கவர் பண்ணுவோம். ஸோ இதோட 6 டீம் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 டீம் 2 வீடியோஸ் உங்களுக்கு 5 வீடியோஸ் ஆகவே வந்துடும். அந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா லிஸ்ட் விட்டாங்க. டியூஸ்டே 2:30 இந்தியன் டைம் ஸ்டார்ட் ஆகும். 350 பிளேயர்ஸ் தான். ஸோ கம்மி ஆக்ஷன் தான், லிமிடெட் பிளேஸ் தான். ஏன்னா 10 டீமே வந்து பாத்தீங்கன்னா 70 to 75 ஸ்லாட்ஸ் தான் ஃபுல் பண்ணும். அதுலயும் ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா 20 to 25 ஸ்லாட்ஸ் தான் ஓவரால் கம்பெனி எல்லா டீம்ஸுமே. ஸோ அதனால இந்தியன் பிளேஸ் கொஞ்சம் டிமாண்ட் ஹெவியாவே இருக்கும். ஏன்னா இது ஒரு மினி ஆக்ஷன். ஸோ ஓவர்சீஸ் பிளேஸ் கொஞ்சம் ஒர்த் கம்மியா இருக்கும். பட் ஓகே, சடனா ஸ்டார் ஆகலாம், பீக் ஆகலாம் 10 crore அது மாதிரி. பட் இந்தியன்ஸ்க்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோ நான் வந்து எந்த 2 டீம் பேசியிருந்தேன்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் LSG பத்தி பேசியிருந்தேன். ஸோ அவங்களோட வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம பாருங்க. செகண்ட் வீடியோல பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் SRH ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான்ஸ் தரேன். அந்த வீடியோவும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம வாங்க. சோ இந்த 2 வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். சோ இதுல நம்ம 4 டீம் கவர் பண்ணிருந்தோம். சோ லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத், அதாவது லாஸ்ட் இயர் செமிஃபைனல்ஸ் வராதவங்க, அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் செமிஃபைனல் வந்து ஃபைனல் போய் கிட்ட வந்து தோத்தாங்க. சோ அதனால இந்த 2 டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அவங்க பிளான்ஸ் என்ன, யாரை டார்கெட் பண்ணலாம், யாரை வாங்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஸ்லாட்ஸ் ஹோல்ஸ் இருக்குன்னு எல்லாமே பேசணும். உங்களுக்கே தெரியும் ஆக்ஷன் வந்து இப்போ SRH வந்து நிறைய வேலை இருக்கு. பஞ்சாப் எப்பயும் ஷாப்பிங் பண்ணுவாங்க ப்ரீ சீன்டாக்கா, இந்த அவ்வளோ வேலை இருக்காது. ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதுவும் பாருங்க. மும்பை இந்தியன்ஸ் LSG வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். சரி, இதெல்லாம் பேசுறீங்க, இன்னைக்கு நீ எந்த டீம் பத்தி தான் பேச போற அப்படி மேட்டருக்குள்ள வாடா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சோ மேட்டருக்குள்ள வர அதுக்கு முன்னாடி மினி ஆக்ஷன்ல ஒரு சைசபிள் மிஸ்டேக், ஒரு நோட்டபிள் மிஸ்டேக் என்னன்னா, மிஸ்டேக்ல ஒரு நோட்டபிள் மிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல், கிளென் மேக்ஸ்வெல், ஃபேஃப் டு பிளெசிஸ் இவங்க 3 பேரும் ஹையஸ்ட் பிட் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது நிறைய டீம்ஸால. பட் அன்பார்ச்சுனேட்லி 3 பேருமே இந்த ஆக்ஷன்ல கிடையாது. ரசல் நான் கொல்கத்தாவோட கரியர் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து பவர் கோச் ஆயிட்டாரு. ஃபேஃப் டு பிளெசிஸ் நான் IPL ஆட போறது இல்ல, PSL ஆட போறேன்னு சொல்லிட்டாரு. கிளென் மேக்ஸ்வெல் பர்சனலா ஒரு நேம் ரிலீஸ் பண்ணிட்டாரு ஆக்ஷன் வந்து, ஏன் தெரியல. சோ இந்த 3 பேர் பெரிய அளவுல பிட்ஸ் எதிர்பார்த்து செம்ம ரேட்டு போவாங்க. நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இவங்க 3 பேர் நிறைய டீம் ரேடார்ல இருந்தாங்க, CSK ரேடார்ல எஸ்பெஷலி இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 3 பேரும் இல்ல. ஸோ ஆக்ஷன்ல அதுவே ஒரு பெரிய ஹைப் போச்சு. பட் சம்மவ் ஆக்ஷன் ஃபீல் இன்னுமே இருக்கு மக்களே. ஸோ அது ஏன் என்னன்னு பார்ப்போம். ஸோ எல்லா டீமுக்கு ரிமைனிங் பஸ் பார்த்துட்டு இன்னைக்கு யார் வீடியோ பத்தி பேச போறோம்னு நான் சொல்றேன். கொல்கத்தா CSK ஹையஸ்ட் அமௌண்டோட ஆக்ஷன்ல நுழையாங்க. கொல்கத்தா 64.3 crore 13 ஸ்லாட்ஸ் ஃபுல் பண்ணும். CSK 9 ஸ்லாட்ஸோட 43.4 crore. ஸோ 2 டீமுக்கு தான் மேட்ச். அதுக்கப்புறம் SRH 25.5 crore, LSG 22.9 crore, டெல்லி கேபிட்டல்ஸ் 21.8 crore, ஆயில் சேஞ்சர்ஸ் பெங்களூர் 16.4 crore, RR 16.5, பஞ்சாப் கிங்ஸ் 11.5, குஜராத் டைட்டன்ஸ் 12.9 அண்ட் மும்பை 2.75. சரிடா, இன்னைக்கு 2 டீம் யாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு எந்த 2 டீம் பாத்தீங்கன்னா டைம் சாம்பியன்ஸ் RCB அண்ட் டெல்லி பார்த்து தான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் RCB கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி எப்ப பாரு ஆக்ஷன் நிறைய ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிங் அண்ட் சேஞ்சஸ் தான் அவங்க சீசன் மூவும். பட் இந்த வருஷம் ஆண்டி ஃபிளவர், மோ போபாட், தினேஷ் கார்த்திக், மானுவல் ரங்கராஜன் வேற மாதிரி ஒரு டீமை செட் பண்ணி 2025 அவங்க 18 இயர் கனவை முடிச்சு கப்படிக்க வச்சாங்க. ஹோல் இந்தியாவே எரப்ட் ஆச்சு, கண்ணீர் விட்டு நம்ம ஃபீல் பண்ணோம் RCB கப் வச்சதுக்கு. ஏன்னா அவ்வளோ டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், RCB அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்ததுனால கண்டிப்பா தே டிசர்வ் டு வின். ஸோ அதனால RCBக்கு ஒரு கன் டீம் செட் ஆச்சு. எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அவங்களுக்கு ஃபுல்லாவே பேக்கப்ஸ் மட்டும் தான் பிரச்சனை. ஸோ RCB ஸ்குவாட பார்த்துருவோம். விராட் கோலி, ரஜத் பட்டிதார், தேவ்தத் படிக்கல், ஃபின் சால், ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜேக்கப் பெத்தல், ஜாஷ் ஹேஸ்லூர், யாஷ் தயால், புவனேஸ்வர் குமார், நுவான் துஷா, ரசீக் சலாம் ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டென்ஷன், அபிநந்தன் சிங், சுயாஷ் சர்மா.
ஆர்சிபியோட ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணது உங்களுக்கே தெரியும். லியாம் லிவிங்ஸ்டன், லுங்கி இங்கிடி 2 ஓவர்சீஸ் ஸ்லாட். அது இல்லாம ஸ்வஸ்திக் சிக்காரா, மಯಾಂக் அகர்வால், டிம் சேஃபர், மனோஜ் பாண்டகே, அதுக்கப்புறம் பெசிங் முசரபானி, மோஹித் ரத்தி. ஸோ இதுல எனக்கு வந்து ஷாக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ்மெண்டா அந்த பிளேஸ் கூட விட்டுருவேன். பட் ஸ்வஸ்திக் சிக்காரா எனக்கு செம்ம ஷாக்கு. பட் மற்றபடி எல்லாமே லிவிங்ஸ்டன் இங்கிடிலாம் அக்செப்ட் தான். ஏன்னா ஆர்சிபிக்கு ஓகே தான். சரி, ஆர்சிபியோட ஸ்குவாட் படிச்சுட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் கேப் இருக்கு, ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணலாம் 16.5 crores வச்சு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 வேலை இருக்கு. கண்டிப்பா ஒரு ஹேசல்வுட்டுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் வாங்கி ஆகணும். ஏன்னா நுவன் துஷாரா நல்லா போறாரு, நோ ப்ராப்ளம். பட் துஷாராமே கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர் தான். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பால் வாங்கி வைக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் வாங்கணும். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலா ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் வாங்கணும். ஃபில் சால்ட்டுக்கு பேக்கப்பா ஓப்பனிங்ல ஜேக்கப் பெத்தல் லாஸ்டர் வந்தாரு. ஸோ அதனால வந்து ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் வாங்கணும். அது இல்லாம யாஷ் தயால் இந்த வருஷம் நிறைய ப்ராப்ளம்ஸ்ல மாட்டின்னு இருக்காரு. அவருக்கு பதிலா ஒரு நல்ல இந்தியன் ஃபாஸ்ட் பால் 2 பேர் வாங்கணும். ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் வாங்கணும், ஒரு பேக்கப் ஸ்பின்னர் வாங்கணும். மற்றபடி ஆர்சிபிக்கு டீம் செட்டுங்க. அவங்களுக்கு மாற்ற வேண்டியது எல்லாமே இது எல்லாமே பேக்கப் தான் நான் சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒரு ஆல்ரவுண்டர் யாருக்கு டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டுவேன் பிரிட்டோரியஸ், மைக்கேல் பேசல், பியூ வெப்ஸ்டர், டசுன் சனகா. ஏன்னா ஆர்சிபிக்கு அந்த அளவுக்கு காசு கிடையாது. ஹசரங்காவோ, கேமரான் கிரீனோ, லிவிங்ஸ்டனோ வாங்குறதுக்கு. ஸோ அது லிவிங்ஸ்டன் வாங்க மாட்டாங்க, ஹசரங்காவோ, கேமரான் கிரீனோ நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வரைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆர்சிபிக்கு. ஸோ அதனால இவங்க எல்லாமே ஆர்சிபி டீமுக்கு கண்டிப்பா செட் ஆவாங்க. சின்னசாமியில கண்டிப்பா செட் ஆகும். டாசுன் சனகா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். பியூ வெப்ஸ்டர் நிறைய பேருக்கு தெரியாது, ஐபிஎல் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் வர டெபியூ பண்ண போறாரு. சரி பிக் பண்ணா, பட் பிக் பேஷ்ல செம்மையா ரெக்கார்டு வச்சிருக்காரு. மைக்கேல் பேசல் 50-50, பிரிட்டோரியஸ் 50-50. பட் ஆர்சிபி சீப்பாவே இவங்க எல்லாரும் 2 crores 3 crores வாங்கிடலாம். பார்ப்போம் யார் வாங்குறாங்கன்னு. இது என்னோட ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் கண்டிப்பா ஹேசல்வுட்டுக்கு ஒரு பேக்கப் வேணும்னு சொன்னா அதுல யாரை சஜஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா கஸ் அட்கின்சன், ஜேக்கப் டஃபி, முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் ஆடம் மில்லன். நான் இவங்க 4 பேர் சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா ஆடம் மில்லன் ஆல்ரெடி ஆர்சிபி ஆடி இருக்காரு. பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த குவிக் ஃபயர் 130 140 ஆர்சிபில எடுக்கும். பட் வாங்குறாங்களான்னு பார்ப்போம். முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்த சென்னை சின்னசாமி பிச்சுக்கு கண்டிப்பா ஒரு ஆஃப் கட்டர், ஸ்லோயர் ரன் எல்லாமே யூஸ் ஆகும். லெஃப்ட் ஆர்ம் பேசர் யாஷ் தயால் பேக்கப் நல்லா இருக்கும். ஜேக்கப் டஃபி இப்போ சூப்பரா போறா, டாக் ஆஃப் த டவுன். பட் ஆர்சிபியால அவர் வாங்க முடியுமா? 5-6 crores கண்டிப்பா போவார், அது பார்க்கணும். கஸ் அட்கின்சன் பேஸ் பேஸ்லேயே கிடப்பாரு. ஸோ இந்த 4 பேர் சஜஸ்ட் பண்றேன். இதுல யாரும் ஆர்சிபி டார்கெட் பண்ணாங்களா, அவுட் ஆஃப் லிஸ்டா யாரா போறாங்களான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் விக்கெட் கீப்பர் நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் சையத் முஷ்டக் அலில கலக்கின ராஜஸ்தான் விக்கெட் கீப்பர் கார்த்திக் சர்மா ஆர்சிபி ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஸோ பார்ப்போம், அவர் பிக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் அவருமே செம்ம டீம் டிமாண்ட் வச்சிருக்காங்க. கேகேஆர், சிஎஸ்கே, எஸ்ஆர்எச், எல்எஸ்டி எல்லாம் செம்ம டிமாண்ட்ல இருப்பாரு. ஸோ அதனால அவர் ஆர்சிபி ஈஸியா கிடைக்குமான்னு தெரியல. அப்படி அவர் இல்லைன்னா பேக்கப் விக்கெட் கீப்பரா ஹர்விக் தேசாய் போலாம், இல்ல அவங்களோட பழைய சின்ன குட்டி சர்ஃபராஸ் கானுக்கே போலாம். சர்ஃபராஸ் கான் கீப்பரா தான் ஸ்டார்ட் பண்ணார் ஆர்சிபில. ஸோ திரும்பி சர்ஃபராஸ்கே போவாங்களா பார்ப்போம். எடுத்தா நல்ல பிக் தான். ஆர்சிபிக்கு ஸ்பின்னர்ஸே இல்ல பேக்கப்ல. ஏன்னா சுயா சர்மா அதுக்கப்புறம் குணால் பாண்டே தான் இருக்காங்க. இவர் இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங், அவர் வந்து குணால் பாண்டே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வரும். பட் ஸ்வப்னில் சிங் வந்து குணால் பாண்டியா ஷூஸை ஃபில் பண்ண முடியுமா தெரியாது. பட் எதுக்கும் ஒரு நல்ல ப்ராமினன்ஸ் ஸ்பின்னர் போவாங்களா ஆர்சிபி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரவி பிஷ்ணாய், ராகுல் சர் கண்டிப்பா கஷ்டம் கிடைக்கிறது அவங்க ரேட்டுக்கு. ஸோ அதனால நான் யாரை சஜஸ்ட் பண்ணுவேன்னா முருகன் அஸ்வின், கரண் சர்மா, குமார் கார்த்திகேயா. இதுல பாத்தீங்கன்னா முருகன் அஸ்வின் ஆல்ரெடி ஆர்சிபிக்கு 2017 ஆடி இருக்காரு. கரண் சர்மா 2023 சீசன் 2022 ஆடி இருக்காரு. ஸோ குமார் கார்த்திகேயா போவாங்கன்னு தெரியல. பட் முருகன் அஸ்வின், கரண் சர்மா தான் சீப் ரேட் கிடைப்பாங்க. யாருன்னா போவாங்க, எடுத்து போடலாம், பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ். ஏன்னா இப்போ லுங்கி யாஷ் தயால் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கேஸ்ல மாட்டி இருக்காரு. ஸோ அதனால அவர் ஆடுவாரா இல்லைன்னு தெரியாது. பேன் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஜடேஜா 2010 பேன் பண்ண மாதிரி. ஸோ அவர் இல்லைன்னா ஒரு பேக்கப் பாத்தீங்கன்னா லுக் லைக் பாத்தீங்கன்னா சேட்டன் சக்காரியா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சிமிலர் டு யாஷ் தயால், பால் கொஞ்சம் மூவ் பண்ணுவாரு, டெத்லயும் போடுவாரு, அதே லெஃப்ட் ஆர்ம் பேசஸ். அதனால அவர் ட்ரை பண்ணலாம். இல்லனா யங் சென்சேஷன் அசோக் சர்மா ராஜஸ்தானுக்கு சையத் முஷ்டக் அலி நல்லா பண்ணாரு. இவருமே ஆர்சிபி ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணாரு. இவருமே செம்ம டாக் ஆஃப் த டவுன்ல இருக்காரு. ஆனா செம்ம ரேட் போவார். இவர் ஆர்சிபி வாங்கி போடுவாங்கன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா மணிசங்கர் முரே சிங், இவர் வந்து நல்ல சையத் முஷ்டக் அலி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ இதெல்லாம் யாரும் ஆர்சிபி ஒரு 4 to 5 crores கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கணும். இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து போடலாம் மாதிரி ஆர்சிபி யோசிச்சா நான் இந்த 3 பேர் சஜஸ்ட் பண்ணுவேன். நவதீப் சைனி எக்ஸ் ஆர்சிபி பிளேயர் தான். அதுக்கப்புறம் முக்தார் ஹுசைன், அதுக்கப்புறம் கர்நாடகா லோக்கல் பாய் வித்யாதர் பாட்டீல். ஸோ இவங்க 3 பேர் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த வித்யாதர் பாட்டீல் இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சையத் முஷ்டக் அலில. பேட்டிங்கும் நல்லா சிப்பின் பண்ணா. நான் 2-3 மேட்ச் பார்த்தேன். ஸோ மேபி லோக்கல் பாய் ஆர்சிபி போலாம், பேஸ் பேஸ்ல கிடைக்கலாம். இல்ல நவதீப் சைனி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நேஷனல் இடத்துல ஃபீல் பண்ணனா நீங்க கண்டிப்பா எடுத்து போகலாம். அவருமே அந்த அளவுக்கு போக மாட்டாரு. அப்படி இல்லைன்னா முக்தார் ஹுசைன் இந்த என்ன சொல்றது ஆர்ட் சைட் பேர் எடுத்து போகலாம். இவங்க 3 பேருமே நல்ல பிக்கா தான் இருப்பாங்க. ஸோ அவர்தான் மக்களே ஆர்சிபிக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேக்கப் பத்து தான் எடுக்கணும். ஆக்ஷன் அவங்க அந்த அளவுக்கு வேலை கிடையாது. ஆண்டி ஃபிளவர், தினேஷ் கார்த்திக், மோ போபட் இந்த அளவுக்கு கொஞ்சம் மிக்சர் ஜாலியாக சாப்பிடலாம். ஆக்ஷன்ல ப்ரெஷரே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி ஆட போறாங்க. ஸோ ஹாப்பி டு சீ தம். லிவிங்ஸ்டனுக்கு ஒரு பேக்கப், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசலுக்கு ஒரு பேக்கப். மற்றபடி அவங்களுக்கு வேலை கண்ணு. அதே மாதிரி யாஷ்டயாலுக்கு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அவுட் அண்ட் அவுட் 5 to 6 crore போகணும். மற்றபடி ஒரு பேக்கப் கேட் கீப்பர், பேக்கப் லெக் ஸ்பின்னர், லாஸ்ட் பிளேயர் இந்தியன் ஸ்பின்னர் இருக்குது. ஆர்சிபிக்கு வேலை முடிஞ்சது. டீம் செட்டு, பிளேயிங் லோன் செட்டு, இனிமே அவங்க பேக்கப்ஸ் மட்டும் தான். அவ்வளவுதான் ஆர்சிபிக்கு. பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பார்ப்போம். இவங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு சிமிலரா லாஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணாங்க. டாப் 4ல வர வேண்டிய டீம் டாப் 2ல இருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசனுக்கு. பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல அப்படியே கோட்டை விட்டாங்க. ஃபேஃப் டு பிளஸி, அக்ஷர் பட்டேல், ஸ்டார்க், குல்தீப் செம டீம் வச்சிருந்தாங்க எமங் பிராடி தலைமையில. பட் அப்படியே எங்கேயோ கோட்டை விட்டாங்க. ஸோ அதனால டெல்லிக்கு ஆக்ஷன் நிறைய வேலை இருக்கு. அதுவும் ஓவர்சீஸ் பிளேஸ் நிறைய பேர் எடுத்து போனோம். இந்தியன் பிளேஸ் கூட பரவாயில்ல, நிறைய பேர் ஓவர்சீஸ்ல அவங்க நிறைய வேலை இருக்கு. ஸோ டெல்லி பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல 22
21.5 crores வராங்க. ஸோ அதனால அவங்க நிறைய ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணும். ஒரு 7-8 ஸ்லாட் பெண்டிங் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபில் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து நல்ல டீம், குவாலிஃபைர் வரைக்கும் நல்ல டீம் தான். பட் எங்க கோட் விட்டாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களோட ஸ்குவாட் பார்த்துருவோமே. ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், டைஸ்டன் சப்ஸ், சமீர் ரிஸ்வி, கருண் நாயர், KL ராகுல், அபிஷேக் கோயல், விப்ராஸ் நிகம், மாதவ் திவாரி, திப்ரோனா விஜய், அஜய் மண்டல், குல்தீப் யாதவ், மிச்சர் ஸ்டார்க், முகேஷ் குமார், துஷ்மந்தா சமீரா, டி நட்ராஜன் அன்எக்ஸ்பெக்டட், அசுதோஷ் சர்மா, ட்ரேட்ல இருந்து நிதிஷ் ராணா. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு கோர் இந்தியன் டேலண்ட் வச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்கா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும். பட் ஓவர்சீஸ் ஸ்பேஸ் யாருமே இல்ல. சமீரா ஸ்டார்க் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல இருக்காங்க. பட் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் மட்டும் தான் இருக்கா. ஸோ நிறைய ஓவர்சீஸ் ஸ்பேஸ் அவங்க ஆப்ஷன்ல எடுக்கக்கூடிய இருக்கு. பட் 21.5 crores தான் இருக்கு டெல்லிக்கு. அதை வச்சு அவங்க 4-5 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் வாங்கி ஆகணும். இந்தியன்ஸ் அவ்வளோ பிரச்சனை இல்லை, பேக்கப் மட்டும் தான் வாங்கி பண்ணணும். பட் ஓவர்சீஸ்ல நிறைய வேலை இருக்கு டெல்லிக்கு. ஸோ டெல்லிக்கு ஆப்ஷன்ல என்ன பிளான், அவங்க எந்தெந்த ஹோல்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினைச்சா நான் இந்த 5 சொல்லுவேன். 2 டாப் ஆர்டர் பேட்டர் வாங்கி ஆகணும். ஏன்னா நீங்க KL ராகுல், அபிஷேக் கோயல் ஒரு சாலிட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா கேட்டா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வீக்கா தான் தெரியுது. ஸோ அதனால ஒரு பவர்ஃபுல் ஓப்பனிங் பிளேயர் வாங்கி போனோம். இன்னொன்று ஒரு பேக்கப் இல்ல 1 down ஆற பிளேயர் கூட எடுத்துக்கலாம். ஸோ 2 ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் வேணும். அப்புறம் 2 ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் வேணும். ஏன்னா டெல்லி டீம்ல ஆல்ரவுண்டரே கிடையாது. ஸ்டப்ஸ் வந்து அவுட் அண்ட் அவுட் ஃபினிஷரா தான் பாக்குறாங்க. ஸோ 2 ஆல்ரவுண்டர் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி ஒரு 3rd ஓவர்சீஸ் பேசர் போறது தப்பே இல்லை. ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் இன்ஜுரி ஆயிட்டா துஷ்மந்தா சமீரா நீங்க அவ்வளவா ட்ரஸ்டபிள் பிளேயர் கிடையாது IPL. ஸோ அதனால ஒரு அவுட் அண்ட் அவுட் ஓவர்சீஸ் பேசர் வாங்கணும். அதுக்கப்புறம் 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வாங்கணும். ஏன்னா ஸ்பின்னர் செட் ஓவர்சீஸ் ஸ்பின்னரே தேவையில்லை, இந்தியன் ஸ்பின்னர்ஸே போதும். இன்னொன்று ஒரு 2 இந்தியன் பேசர். ஸோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் சொன்னேன். அதுல வந்து ஒரு 4 பேர் சஜஸ்ட் பண்றேன். இது டெல்லி ஒரு 2 பேர் சீப் ரேட்லேயே கிடைக்கலாம். அது யார் நான் சஜஸ்ட் பண்றேன்னா ஜானி பேஸ்டோ, அதுக்கப்புறம் டிம் சேஃபர்ட், பென் டக்கெட் அண்ட் பத்தும் நிசங்கா. இவங்க 4 பேருமே லாஸ்ட் 1 இயர்ல T20ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஜானி பேஸ்டோ கொஞ்சம் ரேட்டுக்கு போவார். ஏன்னா KKR ரேடார்ல இருக்காரு நான் கேள்விப்படுறேன். KKR ரேடார்ல டிம் சேஃபர்ட் அண்ட் பேஸ்டோ இருக்காங்க. பட் மேபி அப்படி யாராவது ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா இன்னொருத்தர் டெல்லி டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரி பென் டக்கெட், பத்தும் நிசங்கா கண்டிப்பா 2 crores 3 crores மேல தாண்ட வாய்ப்பே இல்லை. ஸோ ஈஸியா இவங்க எடுத்து போடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் போன தடவை ரொம்ப வீக்கா இருந்தது. டூப்ளேசிஸ் எதிர்குள்ள ஆட்டலால சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதனால ஐ வில் சஜஸ்ட் பென் டக்கெட் அண்ட் பத்தும் நிசங்கா. நல்ல ஃபிளாம்பாயிண்ட் பிளேஸ் தான் T20ல. ஸோ டெல்லிக்கு கண்டிப்பா சூட் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா பேஸ்டோ, டிம் சேஃபர்ட் ஒரு 5-6 crores போறதுல தப்பு இல்லை டெல்லி. பட் 2 பேர் வாங்கி ஆகணும். ஏன்னா ஓப்பனிங் டாப் 3 வீக்கா தெரியுது. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா நான் டேவிட் மில்லர், லியாம் லிவிங்ஸ்டன், டாம் பேண்டன் சஜஸ்ட் பண்ணுவேன். டாம் பேண்டன் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இங்கிலாந்து T20 செட்டப்ல வந்து பண்ணிருக்காரு. IL T20 அண்ட் 100லயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் ஃபினிஷர் மாதிரி பிளேயரா குரூப் பண்ணீங்கன்னா ஹாரி ப்ரூக் ஈக்குவல் டேலண்ட் இருக்கு. ஸோ நல்ல பிளேயரா நான் சஜஸ்ட் பண்ணேன். அப்படி இல்ல டெல்லி ஆல் அவுட்டா மில்லர் இல்ல லிவிங்ஸ்டன் போனா ட்ரைஸ்டன் சப்ஸ் ஒரே ஆள் தான் இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் அவங்களுக்கு ஃபினிஷிங் ஒரு ப்ராப்ளமாவே இருந்தது. ஆல்ரவுண்டர்ஸும் இல்ல, லேக் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ். அதனால லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு 7-8 crores புஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மில்லர் ஒரு 3-4 crores வாங்கி போட பார்க்கலாம். ஏன்னா டாம் பேண்டன் உங்களுக்கு ஈஸியா கட்சிவார், அவ்வளோ போக மாட்டாங்க. பட் மில்லர் லிவிங்ஸ்டன் டெல்லி டார்கெட் பண்ணா ஆல் அவுட்டா 6-7 crores போக வாய்ப்பு இருக்கு. கிடைப்பான்னு தெரியாது, பட் போனோம். ஏன்னா ஃபினிஷிங் இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு 2 பேர் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுல யார் சஜஸ்ட் பண்ணுவேன்னா டாசுன் சனகா, ஜேசன் ஹோல்டர், டுவேன் பெட்ரஸ், மேத்யூ ஃபோர்ட். டாசுன் சனகா ஹேமந்த் புடானியோட தத்துப்பிள்ளை. நீங்க அவர் போற மெஜாரிட்டி ஆஃப் லீக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் சேம் தான் இருப்பாங்க. இப்போ IL T20 இருப்பாங்க. ஸோ சொல்ல முடியாது. டாசுன் சனகா பேஸ் டெல்லி வாங்கி போடலாம். நல்ல பிளேயர், 2 ஓவர் பவுலிங் போடுவார், நல்ல ஹிட்டர் ஆஃப் த பால். அப்படி இல்லைன்னா ஜேசன் ஹோல்டர் போக வாய்ப்பு இருக்கு. ஹோல்டருக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்காது. அவரும் நீங்க 3-4 crores தூக்கலாம். ஸோ இவங்க 2 பேர் டெல்லி டார்கெட் பண்ணணும் நான் சஜஸ்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா ஹார்ட் ஹிட்டிங் மேத்யூ ஃபோர்டே 130-140 கிளிக் பண்ணுவாரு, பேட்டிங் அடிப்பாரு. அப்படி இல்லைன்னா டுவேன் பிரிட்டோரியஸ் நல்லா இன்ஸ்விங் பண்ணுவாரு, தேவைப்பட்டா பேட்டிங்லயும் அடிப்பாரு. ஸோ இந்த 4 பிளேஸ்மே எனக்கு தெரிஞ்சு 4 crores 5 crores தாண்ட வாய்ப்பு இல்லை. அது கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ டெல்லி ஈஸியா வளர்ச்சி போடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்தாரு முஸ்தபிசுர் ரஹ்மான். அவர் அன்பார்ச்சுனேட்லி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்ததால வச்சுக்க முடியாது இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம். அதனால திரும்பி முஸ்தபிசுர் ரஹ்மான் வாங்க பார்ப்பாங்க. நான் நல்லா பண்ணாரு, டெல்லிக்கு நல்லா பண்ணிருக்காரு முஸ்தபிசுர் ரஹ்மான். ஸோ அதனால கண்டிப்பா ஹேமந்த் பதானி ஒரு டார்கெட் பாரு. இப்போ IL T20 வேற அங்கதான் இருக்காரு. ஸோ மேபி வாங்கி போடலாம். அப்படி இல்லைன்னா பென் வாஷஸ், லுங்கிங்கிடி மாதிரி பிளேயர் வாங்கி போடலாம். டெல்லி பிரிஸ்க்கு இவங்க 2 பேருமே சூட் ஆவாங்க. சிமிலர் டு ஸ்டார்க், பென் வாஷஸ் லெஃப்ட் ஆர்ம் பேசர், நல்லா 130-140 போடுவார். பேட்டிங்கும் கொஞ்சம் லஸ்டி 6 அடிப்பாரு. லுங்கிங்கிடி உங்களுக்கே தெரியும் பேக் ஆஃப் ஸ்லோவர் பால் தான், டெல்லி ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. பட் இந்த 3 பவுலர் நான் சஜஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுக்கு போனோம். ஏன்னா முகேஷ் குமார், நட்ராஜன் தான் இருக்காங்க பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர்ஸா. ஸோ அதை தாண்டி யாருமே இல்ல. மிச்சர் ஸ்டார்க், சமீரா தான் இருக்காங்க. ஸோ அவுட் அண்ட் அவுட் 2 ஃபாஸ்ட் பவுலர் ஆகணும். ஸோ அதுக்கு நான் ஆகாஷ் மதுவால், சேட்டன் சக்காரியா, நவதீப் சைனி லோக்கல் பாய். இப்போ ஸ்மாட்ல வந்து ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், பட் நல்லா போடக்கூடிய பவுலர். ஸோ நவதீப் சைனி அந்த அளவுக்கு போக மாட்டாரு. சேட்டன் சக்காரியாமே நீங்க கூட வாங்கி போடலாம். லெஃப்ட் ஆர்ம் பேசர் நல்லா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. பட் ஆகாஷ் மதுவால் டெத் பவுலிங் சூப்பரா யூஸ் ஆகும் டெல்லி பிட்ச்ல, நல்லா போடுவார் கூட. ஸோ மத்வால், சைனி, சக்காரியா நான் சஜஸ்ட் பண்றேன். இவங்க 3 பேர்ல யாராவது 2 பேர் ஒரு 5-6 crore இல்ல 7 crore செலவு பண்ணா கூட தப்பு இல்ல. நல்லா குவாலிட்டி வர்த்தி பவுலர்ஸ் IPL ப்ரூவன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. டெல்லி பிட்ச்ல நல்லா போடுவாங்க. பார்க்கலாம் டெல்லி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நான் யாரு ப்ரிஃபர் பண்றேன்னா உமேஷ் யாதவ், KM ஆசிப், அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகி.
கேஎம் ஆசிஃப் கேரளா பிளேயர் உங்களுக்கே தெரியும். இப்போ சையத் முஷிக் நல்லா போடுறாரு, நல்லா ஹார்ட் லைன்ஸ் அடிக்கிறாரு. ஸோ அவரை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லைனா டெல்லியோட பழைய கட்ட உமேஷ் யாதவ் போடலாம். அவரை நீங்கள் அவுட் ஓவர் பவர் பிளேக்கு யூஸ் பண்ணலாம். 10 ஓவர்ஸ்லேயே முடிச்சு கொடுத்துட்டு அவர் வேலை இம்பாக்ட் பிளேயராக முடிச்சு கொடுத்துட்டு போகலாம். ஸோ அவர் கூட எடுக்கலாம். அவரும் இந்த ரேலுக்கு போக மாட்டார். இல்லைனா கார்த்திக் தியாகி இப்போ அவங்க ஆர்ஆர்ல நல்லா ஷைன் ஆனாரு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் போனாரு, ஜிடி வந்தார். அதுக்கப்புறம் அதையாவது ட்ரேஸே காணும். ஸோ கார்த்திக் தியாகி நல்லா பண்றாரு. ஸோ அவருக்கு கூட எடுக்கலாம். ஸோ இந்த 3 பேர் நான் செகண்ட் செட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் தான் சஜஸ்ட் பண்ணேன். பட் டெல்லிக்கு ஃபாஸ்ட் பாலிங் வீக்கா இருக்கு, எடுத்தே ஆகணும். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஆர்சிபியை கம்பேர் பண்ணா டெல்லிக்கு ஆக்சுவலி எக்கச்சக்கமான வேலை இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா 2 ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவுட் அண்ட் அவுட் எடுத்தே ஆகணும். வீக்கா இருக்கு ஃபாஸ்ட் பாலிங் இந்தியன் பேஸ் அட்டாக். அதே மாதிரி ஓவர்சீஸ் பிளேஸ் 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவுட் அண்ட் அவுட் 2 ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்கணும். அதாவது ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர்ஸ், ஒரு ஹிட்டர் ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி 2 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுக்கணும், 1, 2, 3 ஆடுறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஃபினிஷர் மில்லர் லிவிங்ஸ்டன் மாதிரி எடுத்து போடணும். ஏன்னா டெல்லி டீம் டாப் 7 ரொம்ப வீக்கா இருக்கு. பவுலிங் சூப்பரா தெரியுது, பட் பேட்டிங் வீக்கா இருக்கு. ஸோ அவங்க பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா 21 crores அட்லீஸ்ட் ஒரு 18 to 17 crores பேட்டிங் ஸ்பெண்ட் பண்ணணும். பார்க்கலாம் ஆக்ஷன்ல என்ன பண்றாங்கன்னு. அவ்வளவுதான் மக்களே. ஸோ இந்த வீடியோல நான் 2 டீம் பத்தி யார் யார் பேசிக்கணும் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் ஆர்சிபி, அவங்களுக்கு வேலையே கிடையாது ஆக்ஷன்ல, ஜாலியா மிச்சர் சாப்பிடலாம். ஏசி லூடன் யாஷ் தயாலுக்கு ஒரு அவுட் அண்ட் அவுட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஒரு 10-15 crores செலவு பண்ணிட்டா ஈஸியா லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் 2 விக்கெட் கீப்பர் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்து போடலாம். பட் டெல்லிக்கு அந்த மாதிரி கிடையாது. பேட்டிங் எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் வேணும், 2 ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் 2 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் 2 இந்தியன் பேசர்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய வேலை இருக்கு. அதுவும் 21.5 crores கம்மி. ஏன்னா எஸ்ஆர்எச், எல்எஸ்டி, சிஎஸ்கே, கேகே நிறைய வச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது இல்லாம நம்ம சேனல்ல ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா 4th T20 ப்ரிவியூ வருது. மன்னிச்சுக்கோங்க, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வாயில வர மாட்டேன், இந்தியா ஆஸ்திரேலியானே வாயில வருது, ஏன்னு தெரியல. சாரி, இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோட 3rd T20 ப்ரிவியூ வரும். ஸோ இந்த வீடியோ கருத்து, ஏன்னா அது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் 17 நடக்குது. ஸோ அந்த ப்ரிவியூ நம்ம கவர் பண்ணுவோம். 14 நடக்குது. ஸோ அது வீடியோ வரும். ஸோ அதனால அடுத்தும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனல் அப்பப்போ பாருங்க. ஏன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸும் கவர் பண்ணுவோம். சைட் பை சைட் ஐபிஎல் வீடியோஸும் வரும். ஸோ அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் தோணும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாம் ஏதாவது தப்பா இன்ஃபர்மேஷன் சொன்னாலும், நான் சொல்ல தப்பா இருக்கு, உங்க ஒப்பீனியன் கரெக்டா, நீங்க தாராளமா கமெண்ட் சொல்லுவேன். நம்ம இணைப்பு தான் எல்லாமே. ஸோ நீங்க இல்லாம நான் கிடையாது. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே. ஸோ தேங்க்யூ மக்களே.